இந்த நல்ல நாளிலும் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும்படியாக, ஒருடைய வாழ்க்கையில் ஒரு கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே தீர்மானித்து ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் பெரியது. அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியது. இனி சத்துரு தடை பண்ணினாலும் எந்த ஆசீர்வாதங்களும் தடைபடாது. ஆமென், ஆமென். எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழித்து, பிசாசின் தந்திரங்களை அழித்து, சாபத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுத்து, கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் அநேக குடும்பத்திலே பயங்கரமாய் கிரியை செய்ய போகிறது. கர்த்தர் எழுந்தருளுகிறார், கர்த்தரே எழுந்தருளுகிறார், கர்த்தரே எழுந்தருளுகிறார். Yes, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே, அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், மனுப்புத்திரரை உற்று கவனித்து கொண்டிருக்கிறவர், இதோ உங்கள் இருதயங்களை அவர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே இதோ எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பாரங்களை நான் அறிந்திருக்கிறேன். இதோ இன்றைக்கு விடுவிக்கும்படி நான் சித்தமுள்ளவராய் வந்திருக்கிறேன். நீ விடுவிக்கப்படுவாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக அப்படி நம்மை தாழ்த்தி, எஸ் ஜீசஸ், கர்த்தருடைய ஆவியானவரே, ஒரு கரத்தை அப்படி பரத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்காக பரம் திறக்கப்படட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கி வரணும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சீஷர்கள் கூடி இருந்த இடங்கள் எல்லாம் அசைந்தது. இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிற இந்த இடத்திலே ஒரு அசைவு உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் ஒரு அசைவு உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகும். சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு நெருப்புப்பட்ட நூல் போல அவிழ்ந்து விழும். இனி சத்துருவின் கிரியைகள் நிலை நிற்க முடியாது. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பலத்த அசைவாடுதலுக்காக ஆமென், 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 ஆமென். ரலதல ஷகரதரதன ரனரதன ரிக்கவரபலவோ சம்தராத ரகசியாத்தனரோ ரிக்கவலவோ சம்துராத ரகசியாத்தனரா. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சுதறடிக்கப்படுவார்களாக. பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் சுதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய பலத்த கரம் வெளிப்படட்டும். ஆவியானவரே, உடைய பலத்த கரம் வெளிப்படட்டும். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுத்த அதே வல்லமையுள்ள கரம் உடைய பிள்ளைகளுக்காக வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். Rakabala shahara la dara la darana, Rikabala shahara darana, Rikabala bauchi arada ragasiyatanara. Nirvarume, 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 ஆவியானவரே, நீர்வாருமே, 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 ஆவியானவரே, நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர். நீங்க அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே உங்க வல்லமையை நான் இன்னைக்கு பார்க்கணும். ஆண்டவரே, நீர் என்னை தொடுகிறதை நான் பார்க்கணும். என் பிள்ளைகளை நீர் தொடுகிறதை பார்க்கணும். என் சாபங்கள் வியாதிகள் மறைகிறதை நான் பார்க்கணும். நீர் வரணும் ஆண்டவரே. மனுஷன் அல்ல, தேவன் இறங்கி வரணும். மனுஷன் அல்ல, பரலோகம் இறங்கி வரணும். ஆமென். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படணும். சத்தமாய் நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். வரம் திறக்கப்படுவதாக.
கர்த்தாவே உம்முடைய வானதூத சேனைகளோடு இறங்கி வருவீராக. எங்கே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னீரே. நீர் இன்றைக்கு இருக்கிறவராகவே இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக, மீட்டெடுப்பீராக. வல்லமை உள்ள கரம், வல்லமை உள்ள கரம், வல்லமை உள்ள கரம். இதோ கர்த்தர் மேகங்களை தாழ்த்தி இறக்கி வருகிறார். எஸ் ஜீசஸ். பூமி அதிருகிறது, பர்வதங்கள் அதிருகிறது. அவருக்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகிறது. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. பரிசுத்தரே 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 நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீர் நெருப்பாய் வருவே. ஆமென். ஆவியானவரே உம்முடைய வருகைக்காக நன்றி. வெல்கம் டு ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு விட்டு கொடுக்கிறோம், ஆவியானுடைய பலத்த அசைவாடுதலுக்கு விட்டு கொடுக்கிறோம். நீர் இறங்குவீராக, அக்கினியாய் இறங்குவீராக, பெருமழையாய் இறங்குவீராக, பெருங்காற்றாய் இறங்குவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சத்துரு போட்ட கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம், கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம். நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ரஷ்ரஹதல் கட ரமன ஹந்து நேர்கனரா ரிக்கபல் பௌஷா ரகதலபௌ ரிக்கபரபலபா ரீகமனா சம்து ரேதன ஹம்துரே ரிகபலபௌ சம்துரா லகதல் கடக சைதர் கடாரமன ஹம்து ரேதனரா. Yes Jesus. Hallelujah. 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 ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். தேவன் நம் நடுவிலே இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்படி கண்களை மூடி நமக்கு முன்பதாக இருக்கிறதான தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தாழ்த்தி என்னுடைய பாதத்தில் தாழ்த்துகிறாண்டவரே. என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய தலைமுறை பாவங்களுக்காக நீர் கல்வாரியிலே எனக்காக அந்த கேடு அடைந்தவராய் தொங்கினீர். என்னை மீட்கும்படியாக உம்முடைய ரத்தம், கடைசி துளி ரத்தம் வரை எனக்காக சிந்தப்பட்டது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. ஆமென் ஆமென். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நிர்மூலமாக்கும்படியாக எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்த கர்த்தர் ஹல்லேலூயா அவருடைய கல்வாரியின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் மீட்பை
மீட்பையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த மீட்கிற கல்வாரியுடைய பாதத்திலே, கல்வாரி நாயகருடைய சமூகத்திலே அப்படி இருக்கிற இடத்திலே தாழ்த்தி உடைய பாதத்தில் நான் வந்து நிற்கிற ஆண்டவரே, எனக்கு வாழ்வும் மீட்பும் நீர் ஒருவரே. ஆமென். என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. என் புலம்பலை கவனிக்கிறவர் நீர் ஆண்டவரே. என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. என் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆகார் தன் பிள்ளைக்காக அழுத அழுகுரலை கேட்டு ஆகாரின் பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஆயத்தப்படுத்தினது போல என் பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஆயத்தப்படுத்துகிறவர், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்கிறவர் நீங்க மட்டும் ஆவியானவரே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்லுவோம் ஆண்டுடைய சமூகத்தில். ஆமென், ஆமென். எனக்காக உம்முடைய ரத்தம் கெத்செமனே முதல் கொல்கதா மேடுபட்டு சிந்தப்பட்டது. உங்க ரத்தத்துக்குள்ள என்ன தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று ஆமென் உங்களை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்க பொல்லாங்கனை ஜெயிக்க தேவன் பலனை கட்டளை இடுகிறார். பொல்லாங்கன் ஜெயிக்கப்பட்டு போகிறான். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya, hallelujah, hallelujah. ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்சிலிருந்து உள்ளம் கால் வரை இறங்குவதாக, நரம்புகளில் இறங்குவதாக, பலவீனப்பட்ட அவயங்களில் இறங்குவதாக, சத்துரு சிறைபிடித்து வைத்திருக்கிற மனிதர்கள் மேல, ஆத்துமாக்களின் மேல கர்த்தருடைய ரத்தம் இறங்குவதாக. சத்துரு தன் கை வசப்படுத்தி வைத்திருக்கிற மனிதர்கள் மேல கர்த்தருடைய ரத்தம் பலமாய் இறங்குவதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஹalleluya, hallelujah, hallelujah. எல்லா தடைகளும் உடைவதாக, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, பரம் திறக்கப்படட்டும். ஆவியானவரே உம்முடைய தயவு வெளிப்படுவதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. உம்முடைய பரிசுத்த ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஆளுகை அழிவதாக, தேசாதிபதியின் ஆளுகைகள் அழிவதாக, விழுந்து போன தூதனுடைய கிரியைகளின் ஆளுகை அழிவதாக. ரத்தத்தை கொண்டு மீட்டெடுக்கிறோம், ரத்தத்தை கொண்டு மீட்டெடுக்கிறோம். பொல்லாங்கனை ஜெயிக்கிறோம், ரத்தத்தை கொண்டு மீட்டெடுக்கிறோம். ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படி ஆண்டவரே உங்க ரத்தம் என் உச்சிலிருந்து உள்ள கால் வரை விழட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனப்பட்ட அவயங்களின் மேல கர்த்தருடைய ரத்தம் விழுகிறது. ஆமென், ஆமென். ஆண்டவர் உன்னை விடுகிறது இல்லை. இந்த இடம் முழுவதுமாக ஒரு அக்கினி மதில் உண்டாயிற்று. ஓ, இந்த இடம் முழுவதுமாக அக்கினி மதில் உண்டாயிற்று. நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரத்தத்தின் மதில். கர்த்தர் ரத்தத்தை கொண்டு வேலி அடைக்கிறார், ரத்தத்தை கொண்டு வேலி அடைக்கிறார். இப்போது நீ இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சமூகத்திலே. இப்போது நீ இருப்பது கர்த்தருடைய அக்கினிக்குள்ளாக. இனி சத்துரு உன்னை தொட முடியாது. சத்துரு வெளியேறுகிறார், சத்துரு வெளியேறுகிறார். சகோதரி போராடு தேவ சமூகத்திலே. நீ ஜெபிக்க ஜெபிக்க மறைந்து கிடக்கிற பிசாசு இப்பொழுது அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. ரகபல ஷகரதனரன ரிகபபல கரதனவல ரிபல ஷகரதன. கர்த்தர் எழுந்தருளுகிறார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இதோ அக்கினியா எழுந்தருளுகிறார். அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவரே அவரே பாளையம் இறங்குகிறார். கர்த்தருடைய பாளையம், கர்த்தருடைய பாளையம். அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு வேலி அடைப்பீராக. அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு வேலி அடைப்பீராக. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு தூதர்கள் இறங்கி சத்துருக்களை வெட்டுவார்களாக. ரீபல ஷகரதனரன ரிக்கபல பௌடம்தராதன ரிக்கபல் பௌஷாரகதரகசியாத்தனரோ. Yes, 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 yes. Amen, 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 amen. Rika baba shakaradana. திடன்கொள் சகோதரி, திடன்கொள். ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த போராட்டத்திலே நான் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. நீ திடன்கொள். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கொள், பலன்கொள். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமென்,
ஆமே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இனி பிசாசு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இனி பிசாசு பிள்ளைகள் மேல இருக்க முடியாது. இனி சர்ப்பத்தின் ஆவி குடிக்கொள்ள முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். சத்துரு பாழாக்கி போட்ட குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேவ ரத்தம் இறங்குவதாக, தேவ ரத்தம் ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய ரத்தம் சொட்டு சொட்டாய் ஒவ்வொருவர் மேலே வந்து விழுவதாக. மீட்டெடுக்கிறோம் மீட்டெடுக்கிறோம். பிசாசின் கட்டுகளிலிருந்து மீட்டெடுக்கிறோம். சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து மீட்டெடுக்கிறோம். விழுந்து போன கிரியைகளிலிருந்து மீட்டெடுக்கிறோம். Raladamala Shaharatalarana Rikabalava Shaharamanadara Rikababala Tarana Radalarana Akini Talal Akini Talal Akini Talal Paraloga Akini Paraloga Akini Paraloga Akini Paraloga Akini Dia Janate Patri Padipadaga Sirior Model Perior Matu Van Akini Toduvadaga Overudi Avi Atma Sariro Karturudi Akini I Marvadaga Navugal Akini I Maratu Saturu Katti Vetrikara கட்டுகள் மந்திரவாதங்கள் பிள்ளை சூனியங்கள் எல்லாம் இப்பொழுதே உடைக்கப்பட்டு வெளியேறுவதாக. ஓ செபிக்க முடியாமல் இருக்கிற எல்லா போராட்டங்களும் தடைகளும் உடைவதாக உடைவதாக. கர்த்தருடைய அக்கினி தழல் பற்றி பிடிக்கட்டும். பரலோக அக்கினி தழல் பற்றி பிடிக்கட்டும். ஓ ரகபபல ஷகரதலரனா ரிகபலபரபலதரப சம்தராதனரா ரிகபரபரபரப சம்தராதனரா ரிலாடஹமரதலரா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தின் வல்லமையை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். ரீபல் பௌடம் தர பௌஷ்யாகபரபலவா ரீபல் கடரபரத ரகசியாத்தனரா. Hallelujah, 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 amen, 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 hallelujah, hallelujah, amen. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கல்வாரி பிரசன்னத்திற்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவருடைய கல்வாரி இந்த வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒவ்வொரு குடும்பத்தை இன்றைக்கு மீட்டெடுக்கிறது. உலகத்தை மாமிசத்தை பிசாசை ஜெயித்த கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை. ஆமென். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை. ஆமென் ஆமென். அப்படி இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. சகோதரியும் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்ட கர்த்தர் முறித்து போடுகிறா. ஆமென். இன்றைக்கு ஜெபிக்க ஜெபிக்க ஆமென். இது உனக்கு விடுதலையின் நாள், மறந்து போகாத. இது கர்த்தர் உன்னை மீட்கிற நாள், மறந்து போகாத. கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிற நாள், மறந்து போகாத. நீ அநேக வருஷங்களாய் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு முடிவை காண்கிற நாள், முடிவை காண்கிற நாள். ரகபல ஷகரதலரனா ரீபலபோ ஷபரதனா ரிக்கவரபலபோ டியாரதனரா. ஆமென் 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 ஆமென். உங்க இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். ஆமென். என் வாழ்க்கையில உம்முடைய வெளிச்சம் உண்டாகட்டும். எல்லா இருளின் கிரியைகள் அழியட்டும், இருளின் கிரியைகள் அழியட்டும். ஆமென் 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 ஆமென். ரிகபப ஷிகரபல தரனா. ஹல்லேலூயா. எதிரே தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னால சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரே தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னால சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க சத்தம் உயர்த்தி அவருடைய ரத்தத்தை அறிக்கையிட்டு. பரிசுத்தமாக்கப்படுவார்களாக. ஆமென். உம்முடைய ஜனம் பரிசுத்தமாக்கப்படுவார்களாக. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எல்லா அந்தகாரங்களும் அழிக்கப்படட்டும். பாவங்கள் சாபங்கள் தலைமுறை கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். பரலோக மகிமை இறங்கி வரட்டும். பரலோக ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய விரல் நீட்டப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய விரல் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய விரல் பிசாசுகளை துரத்துவதாக. ஓரலா தீமா ஷேகே ரக்கவ லௌடா உடமனர தத்துரே நனரா நீ லௌடே ரகதல் சந்தா ரகதானோ ரிக்கவ லவடா ரப்தனரே ரிக
ரிகபலவோ சம்தாரகனா ரிகபலபலவோ சாரகனா ரீலௌடே ரேகேராதானா ரகாரதனா ரகதானோ கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம் நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம் நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம் நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம் நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரியே கல்வாரியே எங்களுக்காக அடிக்கப்பட்ட கல்வாரியே சத்துருவின் கிரியைகளை அழித்த கல்வாரியே பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கின கல்வாரியே ஜெயம் வெளிப்படுவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் வெளிப்படுவதாக ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஜெயம் வெளிப்படுவதாக ரீமா லௌஷா ஹரதனமா சத்துரு அழிக்கப்படுவானாக கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம் சுகம் தரும் ரத்தம் ஜெயம் எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம் அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம் அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம் அதிசயம் ஆமே நல்ல கரங்களை தட்டி சத்த உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க அப்படியே ஜெபிக்க துவங்குங்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது கர்த்தர் விடுவிக்கிறார் சகோதரி நாளில கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறார் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம் ஆமென் ஆமென் நீ ஆராதிக்கும்படியா ஒரு பலன் வெளிப்படுகிறது நீ ஆராதிக்கும்படியா கர்த்தருடைய பலன் உன்னை சந்திக்கிறது இது தேவனுனை சந்திக்கிற நாள் கர்த்தருனை அபிஷேகிக்கிற நாள் கர்த்தருனை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகிக்கிற நாள் ஆமென் 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 ஹalleluya கர்த்தருடைய கரம் தொடுகிறது சகோதரி உன் மீது கர்த்தருடைய கரம் அமருகிறது ரலதா மஷகரா கர்த்தருடைய கரம் தொடுகிறது ரீபலவ சம்தராதனரா தேவ கரம் தொடுகிறது ரகபஷகரனா உன்னை எனக்காக தெரிந்து கொண்டே நான் உன்னை தொட்டு விடுவிக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய கரம் தொடுகிறது தொடுகிறது பலவீனப்பட்ட அவயத்திலே தேவ கரம் தொடுகிறது உன் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படுகிறது கலங்காத சோர்ந்து போகாத இது கர்த்தர் உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற நேரம் ரகபஷகரதலரனா ரிகபரபலதரமோ சம்தராதனரா ரிகபரபரபலவோ ஷபரபலதரா ரகபரபௌச்சி ஆரதன ஹஸ்யாத்தனரோ ரீபல் பௌடா ரகடன ஹம்தரதனஹந்த ராதரபலதரா ரகபலவோ சம்தரதர ஹஸ்யாத்தனரா ரீபலகா மரஷகரதனரா ரிகபப வல்லமை 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 வானம் திறந்து தேவ வல்லமை பரிசுத்த வல்லமை அசுத்தங்களை முறியடிக்கிற தேவ வல்லமை ஆமே சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற பரிசுத்த வல்லமை ஊடமல சக்கரதனரா ரிகவரபலதர ஹஸ்யாத்தனரோ ரீபா ரகதன ரப்தன ரகந்தரபோ ஷியாரதனரா Yes Jesus Yes Jesus Hallelujah Hallelujah இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா ஆமென் கர்த்தர் பலமாய் ஆளுகை செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில சாப கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு முறித்தெறிவார் எவர்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களோ ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய அக்கினி உங்களை சந்திக்கும் எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு தேவனுக்காக தேவனுடைய அக்கினிக்காக காத்திருந்தது போல சகோதரா சகோதரி உன் இருதயம் இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடமாக்கப்படட்டும் கர்த்தர் தமது அக்கினியை உன் மீது வைக்க விரும்புகிறார் கர்த்தர் தமது அக்கினியை உன் இருதயத்தில் வைக்க விரும்புகிறார் ஆமீன் உன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் என்று புறப்பட்டு பாயும்
கர்த்தருடைய அபிஷேக நதி இன்றைக்கு உன்னிலிருந்து புறப்பட்டு பாயும். உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக, குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரத்தை மாற்றி போடும்படியாக, ஓ கர்த்தர் உனக்காக புது வழிவாசல்களை துறக்கும்படியாக கர்த்தருடைய அபிஷேகிக்கிற அக்கினி, கர்த்தருடைய அபிஷேகிக்கிற ஜீவ நதி இன்றைக்கு உன் மீது ஊற்றப்படும், உன் மீது ஊற்றப்படும். எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது போல கர்த்தர் உன்னை தமது பலிபீடமாக பார்க்கிறார். கர்த்தர் உன்னை தமது பலிபீடமாக பார்க்கிறார். பலிபீடமே, பலிபீடமே, உன்னை செப்பனிடு, உன்னை செப்பனிடு, என் அக்கினியை உன் மீது அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படியே அந்நிய பாஷை பேச துவங்குவோமா? அந்நிய பாஷை பேசுகிற சத்தம் அப்படியே உயரட்டும், 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 உயரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படி சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய அக்கினியை மாற்றுகிறார். இந்த பலன் அல்ல, இந்த பலன் அல்ல, ஆவியின் பலன் இன்றைக்கு உனக்கு ரெட்டிப்பாய் வைக்கப்படும். நீ வந்த வண்ணமாய் திரும்புகிறது இல்லை என் மகளே. நான் உன்னை பலத்தினால் இடை கட்டுவேன். நீ அழுது அழுது, நீ கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி, உன் கண்களில் கண்ணீர் ஆமென் குழிகள் விழுந்து போயிற்று. ஆமென். அந்த கண்ணீருக்கு முடிவுண்டாக்கும்படியாக உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். உன் அழுகைக்கு முடிவுண்டாக்கும்படியாக ஒரு உன்னத பலனை உனக்கு தருகிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பல. கர்த்தரை தேடுகிற ஜனம் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தரை தேடுகிற ஜனம் கைவிடப்பட்டு போகிறது இல்லை. கர்த்தரை நம்பின ஜனம் வெட்கப்படுகிறது இல்லை என்பதற்கு அடையாளத்தை உன் மீது வைப்பேன். எஸ் 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. ரகமன ஷகரதனர ரிபலதரலதரன. பலிபீடத்திலிருந்து விழுகிற கர்த்தருடைய அக்கினி. ஆமென், ஆமென். ஏசாயா நாவை தொட்ட அக்கினி ரிகபப ஷகரதன. தொடுகிறது, தொடுகிறது, தொடுகிறது. ஜெபிங்க ஜெபிங்க அப்படி சத்தம் உயர்த்தி. ஆமென், ஆமென். ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ரிகபப ஷலரதன. ஒரு விடுதலை, மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. இதுவரை கண்டிராத தேவ மகிமை, இதுவரை பெற்றிராத பரிசுத்த மகிமை. ரகபாலா. நீ இதுவரை கண்டிராத உன்னத மகிமை இன்னைக்கு உன்னை சந்திக்கிறது. நீ இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் ரெட்டிப்பாய் வைக்கிறார், ரெட்டிப்பாய் வைக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். இனி விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் உன் வழியாய் வருகிறது இல்லை. நீ எழும்பு, நீ எழும்பு. நீ எழும்பும் போது எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுவார்கள். ஆவியின் பலன் ரெட்டிப்பாய் ஊற்றப்படுகிறது. இடத்தில் இருக்கிற அநேகர் மேல ஆவியின் பலன் ரெட்டிப்பாய் ஊற்றப்படுகிறது. உனக்கு போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல சகோதரா, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய், போராடி கொண்டிருக்கிறாய். ஆமென், ஆமென். தீங்கு நாடிலே அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன் ஆகும்படி இதோ இன்றைக்கு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கள், கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கள், பலன்கள், பலன்கள். இதோ தூதர்கள் இறங்கி செயல்படுகிறார்கள். தூதர்கள் அநேகருடைய ஜெபங்களை வாங்கி கொண்டு புறப்படுகிறார்கள். அநேக குடும்பங்களுக்காக கர்த்தருடைய தூத சேனை இறங்கி வெளிப்படுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு தூதர்கள் பிசாசுகளை வெட்டுகிறார்கள். விசேஷித்த காவல் வெளிப்படுகிறது, விசேஷித்த ஆளுகை வெளிப்படுகிறது. நீ விசேஷித்த மகிமையை காண்பாய். ஆமே. உன் கண்கள் காண அற்புதங்களை செய்வேன், உன் கண்கள் காண அற்புதங்களை செய்வேன். மறைமுகமாய் அல்ல, உன்னோடு இருப்பதற்கு அடையாளத்தை காண்பிப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பதற்கு அடையாளங்களை காண்பிப்பேன். அவைகள் தூரமாய் அல்ல, இப்பொழுதே சமீபமாய், சமீபமாய். ரக்கபல ஷகதல ரதலரபா ரிக்கபரபலபஷ. திடன்கொள், திடன்கொள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தீவிரப்படு, தீவிரப்படு. இதோ இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் ஆவியானவர் உன் நடுவிலே
நிலை கொண்டிருக்கிறார், நிலை கொண்டிருக்கிறார். ரகபா ஷகரதன. அப்படி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க துவங்குங்க. நல்ல கரங்களை தட்டி நீங்க ஜெபிக்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிற பரிசுத்த அக்கினி பக்கத்துல இருக்கிறவர்களை விடுவிக்கிறது. ரீபா லஷகரதன் கட ரமரதனபோ சம்தராதனரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, உனக்கு முன்பதாக பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமி ஆக்கப்படும், சமபூமி ஆக்கப்படும். உன்னை கொண்டு தொடங்கினதை உன்னை கொண்டு நான் முடிய பண்ணுவேன். உன்னை கொண்டு ஆரம்பித்ததை உன் கரங்கள் கட்டும்படி செய்வேன். ரீபா லௌடா ரகதா ரச்சன் தரகடக சியாத்தனரோ. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், என் ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய வல்லமையை பார்க்கும்படியாக இதோ உன் ஆவியை நான் எழுப்புகிறேன், உன் ஆவியை நான் எழுப்புகிறேன், உன் ஆவியை நான் எழுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார். திடன்கொள், திடன்கொள், எழுந்து காரியத்தை தீவிரமாய் நடப்பி நான் உன்னோடு நிலை கொண்டிருக்கிறேன். ரக்கபலபோ ஷபரபலதரா ரீபா லௌடா ரகதல கடக சியாத்தனரோ ரிக்கபரபலபோ சியாரபனா ரீகா மாமா லதர லரதனா ரிக்கபரபலபோ சம்தராதனரா ரீ லகதல கடகசே ரீ ரச்சம் தர கடகம் தராதனரா ரகபபல ஷகரதலரனா ரீ லௌடக மரதனபோ சியாரபரபலபா ரகபரபோ சம்தராதனரா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா. அப்படி ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி ஜெபிங்க. அவர் உங்களை எப்படி கொண்டு செல்ல விரும்புகிறாரோ அப்படி விட்டு கொடுத்து, இனி உங்க பலத்தில அல்ல, ஆவியானுடைய பலத்தில, உங்க சிந்தையில அல்ல, அவர் பேசுகிற பிரகாரமாய் இனி பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர். ஆமென். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. ஆவியானவர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறார், கர்த்தர் உன்னை கடாட்சிக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலட்டு கற்பங்கள் எல்லாம் பிள்ளை தாட்சியாய் மாற்றப்படுகிறது. கற்பத்திலே கர்த்தர் கற்பத்தின் கனியை வைக்கிறார். ஜீவன் கொள்ளுகிறாய், ஜீவன் கொள்ளுகிறாய். கர்த்தருடைய பலன் உன்னை புதுப்பிக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் உன்னிலே உயிர் பெறச் செய்கிறது. கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ஜீவன் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடைகிறது. எஸ் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலமோ அல்ல, பராக்கிரமம் அல்ல. ஆமென் ஆமென். உன் பலத்தினால் செய்ய முடியாதது, பராக்கிரமத்தினால் செய்ய முடியாதது என் ஆவியினால் செய்து முடிப்பேன், என் ஆவியினால் செய்து முடிப்பேன். நீ எவைகள் எல்லாம் தோற்று போனாயோ, எவைகள் எல்லாம் சோர்ந்து போனாயோ, அந்த காரியத்தில் ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்கிறார். எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ். பரம் திறந்து தேவ மகிமை, பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு இறங்கி வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு இறங்கி வந்திருக்கிறது. கேட்கிறவன் எவனை பெற்றுக் கொள்ளுகிறான்,
விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவர்களை கேட்பீர்களோ அவைகளை இதோ பெறுகிறீர்கள், இதோ பெறுகிறீர்கள். ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவரே இறங்கி செயல்படுகிறார், ஆவியானவரே அசைவாடுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடுதலையே ஓரலாதார சிகரம்னா ரிகபலதர மனதனா ரிகபரபலபோ சக்துராதனா ரிலக்ஸஸ் கைடகரகதனா ரிகபரபலௌதர ஹசியாத்துனரு ரிகபல கிரியைகள் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆமென் ஆமென். ரிகபலதனா மரித்த சரீரங்களிலே, ஆமென், பலனில்லாத சரீரங்களிலே கர்த்தருடைய பலன் ஊடுருவி பாய்வதாக. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவ வல்லமை உலர்ந்து போயிருக்கிற இருதயங்களிலே, உலர்ந்து போயிருக்கிற குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆவி பிரவேசிப்பதாக. உயிர் எழும்பட்டும், உயிர் தெழும்பட்டும். ஆமென். திரள் சேனையா எழுந்து நிற்கட்டும், திரள் சேனையா எழுந்து நிற்கட்டும். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். இதோ உன் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படுகிறது. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகோ, தேவ ஆவியினாலாகோ. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ரிகபபல ஷகரல ரிபலதிர மனதர மனஷதுரேதனர ரிபலௌடே ரகதலவஷ்யாரதனர ரிகபபலதர ரிகபரபல ஷதுரே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ரிகபரபலதர மஷதுரேதனர ரிகபரபல ஷதுராதர கசியாத்தனரோ ரீபல் பௌடா ரகதனகடகசியாத்தனரா. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு விசை கூட நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, அபிஷேகிக்கிற ஆவியானவரே, அதிகாரப்படுத்துகிற ஆவியானவரே, வல்லமையினால் நிரப்புகிற ஆவியானவரே, ரிகபல ஷகரலதரா சுட்டெரிக்கிற ஆவியானவரே, கிருபைகளை பெருக பண்ணுகிறவரே, வரங்களின் மன்னவனே, பிள்ளைகளை அதிகாரப்படுத்துகிறவரே, பலப்படுத்துகிறவரே, பலனில்லாதவனுக்கு பலனையும் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். கர்த்தருடைய சத்துவம், கர்த்தருடைய சத்துவம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுகிறபடிய சோத்திரம். அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இருதயத்திலே கர்த்தருடைய சத்துவம் வெளிப்படுகிறபடிய சோத்திரம். ரிகபபல ஷகரலதரனா ரிகபரபலதரகசியாத்தனரோ ரீபல் பௌஷம் துரேதரகசியாத்தனரா. Yes Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். சிலருடைய இருதயம் தன் சூழ்நிலைகளை நினைத்து, உங்கள் காரியங்களை நினைத்து, இது எப்படி ஆண்டவரே மாறும், இது என்னைக்கு ஆண்டவரே மாறும், இந்த பாரத்தை நான் மறிக்கும் வரை சுமக்கணுமா ஆண்டவரே. அநேக இருதயம் தேவனிடத்தில் கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை அதிகாரப்படுத்துகிறேன், ஜெபத்தில் நான் உன்னை அதிகாரப்படுத்துகிறேன். ஜெபிக்க வேண்டியது உன் கடமை, உனக்கு முன்பதாக இருக்கிற செங்கடலை பிளக்க வேண்டியது என்னுடைய வேலை. நீ ஜெபி, நீ ஜெபி, நீ ஜெபி, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். எதை கொண்டு அஞ்சாதே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு எல்லாம் ஏமாத்துறோம், தேவனுக்கு எல்லாம் ஏமாத்துறோம். பெரிய பர்வதம் ஏமாத்துறோம், அது சம பூமி ஆக்கப்படும். நீ ஜெபித்தால் போதும், நீ ஆவியில நிரம்பினா போதும், நீ கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய புறப்பட்ட போதும், உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா அந்தகாரத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஒரு மெழுகு போல உருகி போக பண்ணுவேன். ரகபல ஷகரலதரனா ரீபலபோ சம்தராதனரா ரிகலதரலதரலரனா. இதோ இதோ கொஞ்ச காலத்தில் வானமும் பூமியும் சமுத்திரமும் அசைக்கப்படும், அசைக்கப்படும். ஜாதிகள் அசைக்கப்படுவார்கள், ஜனங்கள் அசைக்கப்படுவார்கள். திரள் திரளாய் தேவனை ஆராதிக்க ஜனங்கள் தேடி வருகிறார்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பாட்டு
காட்டியும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். செருபாபேலே, நான் தெரிந்து கொண்ட என் தாசனே, நான் உன்னை அபிஷேகித்து, நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வருகிறது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. சத்துரு 4 திசைகளிலும் நெருக்கினாலும் ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. சத்துரு ஆத்துமாக்களை விழுங்க துடித்தாலும் கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்து ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. ரகபல ஷகரலதரனா ரீகபரபோ சம்தராதரகசியாத்தனரா ரிகபரபல ஷகரகரதனரபலா. எஸ் ஜீசஸ். இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி எங்களை எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவாய் எங்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தேடி வந்து திரும்பவும் எங்களை ஆவியில பலன் கொள்ள செய்கிறவரே, உம்மிலே உத்திடன் கொள்ள பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உடைய கரங்களில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. சொல்லுவோமா, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, உங்க அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறது மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே எல்லா சூழ்நிலைகளை நான் தாண்டி செல்லுவேன் ஆண்டவரே. உம்மாலே எல்லா போராட்டங்களை நான் தாண்டி செல்லுவேன். நான் இருக்கிறது நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை மாத்திரமே. நீங்க போதும்பா. சொல்லுவோமா, நீங்க போதும் ஆவியானவர் ராஜா, நீங்க போதும்பா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்க என் கூட இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு போதும். நீர் என்னோடு இருக்கிற இந்த அனுபவம் எனக்கு போதும். என்னை தேற்றுகிறதற்கு அடையாளத்தை காண்பிக்கிறவரே, நான் உன்னோடு இருந்து உன்னை தேற்றுகிறதற்கு அடையாளத்தை காண்பிப்பேன் என்ற தெய்வமே. ரலதரனஷே, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்கதான்ப்பா மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா உம்மை அன்றி வேறு. சொல்லுவோமா அப்படி இருதயத்திலிருந்து, நீங்க தான்ப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் நம்பிக்கை நீங்க மட்டுமே ஆண்டவரே. உமக்கு தெரியும்
தெரியும் நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று. நீங்க தான்ப்பா, ஆமென். உம்மை அன்றி நீர் என்னை கைவிட மாட்டீர். நீங்க தான்ப்பா, நீங்க என்ன கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. சத்துரு நிசத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. தலைகுனிய விட மாட்டீங்க ஆண்டவரே. நான் தலைகுனிந்த இடங்களில் எல்லாம் என் தலையை நிமிர பண்ணுகிறவ. ஆமே, நான் இழந்து போனதை இரட்டிப்பாய் தருகிறவ. மனுஷன் தூஷிக்கிற இடத்திலே என் தலையை நிமிர்த்துகிறவ. ஆமே, என் நம்பிக்கை அன்பே, என் அன்பே, என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும மணவாளனே, அன்பே அன்பே, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரமே எனக்கு, நீர் மாத்திரமே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எங்கள் நடுவில் நிறைவாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஜனத்தை நீர் விடுவித்து ஆசீர்வதித்து, ஆமே, நம்முடைய அன்பென்கிற ஆவியினால் அரவணைத்து, ஆமே, போவாசை போல நேசத்தின் போர்வையினால் நம்முடைய ஜனத்தை நீர் சேர்த்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலன் உண்டாவதாக, நிறைவான பலன் உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் நிறைவாய் நடத்துவதாக. இன்னும் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய ஆவியானவரே, நீர் கிரியை செய்ய போகிறீர், நாங்கள் பார்க்க போகிறோம். நீர் விடுவிக்க போகிறீர், நாங்கள் பார்க்க போகிறோம். நீர் பயங்கரமானவைகளை செய்ய போகிறீர், எங்கள் கண்கள் காண அதிசயங்களை செய்ய போகிறீர், நாங்கள் காண வாஞ்சையாய் நிற்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக. பலத்த கரம் வெளிப்படட்டும். நீரே தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாரெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுவிக்க போதுமான தேவன். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே கேன்சர் வியாதி வரைக்கும் சுகமாக இருக்குது. இது எங்களால் அல்ல. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், எங்களால் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஒரு அற்பமான மனுஷங்க தான், நாங்களும் ஒரு பலவீனப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்வார். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முடிந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, இல்லைன்னா எழும்பி நின்று, இன்று இரவு கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கான நன்மைகள் இறங்கி வரும். யாரிடத்திலிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து. அப்போ எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். மனிதனிடம் இருந்து உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கும். கண்களை மூடி எல்லாரும் ஊக்கமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பெருமூச்சோடு கூட கூப்பிட்ட அந்த குருடர்களைப் போல இன்னைக்கு உன்னுடைய சத்தம் இருக்க வேண்டும். நீ கர்த்தரை நம்பணுன்னா நீ இன்னைக்கு வெட்கப்பட மாட்ட. நீ என்ன காரியத்துக்காக இந்த இடத்துல கடந்து வந்தாயோ, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி இந்த இடத்துல கடந்து வந்தாயோ, அந்த காரியத்தில் இன்னைக்கு ஆண்டுடைய கை வல்லமை வெளிப்படுகிறதை பார்ப்பாய். ஆண்டுடைய கை வல்லமை வெளிப்படுகிறதை நீ பார்ப்பாய். விசுவாசித்தால் நீ கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பி. ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகிறது நான் பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதுமாய் தேவ மகிமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். இந்த இடத்துக்கு நேராக இருக்கிற வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஒரு தாங்க முடியாத மகிமை இந்த இடம் முழுவதுமாய் பாசி அறிவதை பார்க்கிறேன். ஓ, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் கரங்களை தட்டி ஊக்கமாய், ஓ ரிஷாகாலாரா, ஆண்டுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக, ஒரு நபர் கூட ஆண்டவரே இன்னைக்கு வெறுமையாய் போகக்கூடாது. வெறுமையை மாற்றுகிற ஆவியானவர் ஓ மேலத்தான் வருகிறார். எஸ் ஃபயர். ஓ ரிமலாரா ஷாகாலா ரிமலாரா. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து, மனுஷனிடத்திலிருந்து அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியும் படைத்த
ஓ ரீமாலா ரஷாகாலா ரீமாலாபாரா. ஆமென் 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 ஆமென். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உன்னை படைத்த பரமபிதா உனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். கரங்களை தட்டி பட்டுக்கோ. அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலாபா ராஷாகாலாரா. ஆமென் 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 ஆமென். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது சொல்றான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால், வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். இப்பொழுது இப்பொழுது மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. எஸ் பெற்றுக்கோ. ஓ ரீமாலா ராஷாகாலாரா. தேவனிடத்திலிருந்து உனக்கு இன்னைக்கு விடுதலை, தேவனிடத்திலிருந்து உனக்கு இன்னைக்கு விடுதலை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்திலிருந்து ஒரு காற்று, தேவனிடத்திலிருந்து ஒரு காற்று வீசின போது ஆமென் காடைகளை கொண்டு குவித்தது போல உனக்கான நன்மை இறங்கி வருகிறது. ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலா ராஷாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் சாபங்கள் மாறுகிறது, உன் சாபங்கள் மாறுகிறது, உன் சாப கட்டுகள் மாறுகிறது, சாபத்தின் அடையாளங்கள் மாறி போகிறது, மாறி போகிறது, மாறி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலா ராகாலாரா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. எசேக்கியா வியாதிப்பட்டு கிடக்குறான். ஏசாயா தீர்க்கதரிசி பக்கத்துல போய் சொல்றான், நீர் இனி பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி சொன்னபோது எசேக்கியா பாருங்க, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு காரியம் கூட பேசல. நல்லா புரிஞ்சிடுங்க. அவன் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. இன்னைக்கு கண்களை மூடி நீ என்ன பாரத்தோடு கூட கடந்து வந்தாயோ, நீ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, பரலோக தேவனை நோக்கி, உன்னை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நீ ஜெபித்து பார், நீ ஜெபித்து பார். உனக்கான நன்மை பரலோகத்தில் இறங்கி வருகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவோ, பூரணமான எந்த வரமோ ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் சகோதரி. கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ மகிமை, ஒரு தாங்க முடியாத மகிமை இறங்கி வருகிறது. இதுவரை கண்டிராத, இதுவரை பெற்றிராத தேவ மகிமை. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர், எஸ் டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலாரா. உன் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தரிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. உன் வியாதிக்கு தீர்வு கர்த்தரிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. எந்த மனுஷனிடத்தில் இல்ல. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், சகோதரி உன் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. பெற்றுக்கொள். ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலாபாரா. ஆமென் 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 ஆமென். கசந்து போன உன் வாழ்க்கை இன்று மதுரமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரவு ஓ மதுரமாக மாறுகிற நாள். இந்த இரவு நீ மதுரமாக மாறுகிற நாள். கசந்த வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். வனாந்தரத்திலே ஆகார் கண்ணீர் வெடித்தது போல கதறுகிற சகோதரி உன்னை ஆண்டவர் தொடுகிறார். ஓரி பாலா ஷாகாலா ரீமாலா பாரா ஷாகாலாரா. ஓரி மலபரி மலபரபோ ஷபலமலி மலபரபரபரா. ஆமென் 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 ஆமென். காரணம் உன் வாழ்க்கையை மாற்றும்படிய கல்வாரி சிலுவையில் ஒரு நபர் கசக்கி பிழியப்பட்டிருக்கிறார், கசக்கி பிழியப்பட்டிருக்கிறார். அதனால நீ தைரியமா கரங்களை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரேன்னு சொல்லு, இயேசுவேன்னு கூப்பிடு. இந்த இரவு நேரத்தில் உன் சத்தம் கேட்கிற கர்த்தர், உன் சத்தம் கேட்கிற கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்கிறார், உனக்கு வழிகளை திறக்கிறார், உனக்கு நன்மைகளை கட்டளையிடுகிறார். இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. உன் சூழ்நிலை மாறுகிறது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மீதமுள்ள பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளு. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரே இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரோமா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்போது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். போதும். அல்லேலூயா. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் ஆண்டவர் இந்த நாளில் என்ன ஆண்டவரே வார்த்தை சொல்வது அப்படின்னு சொல்லி காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன காரியம், மறுபடியும் நான் கட்டுவேன், நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய்னு போய் சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன சூழ்நிலை நீங்க கடந்து வந்திருந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் கட்ட போறேன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை கட்ட போகிறதுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஆமென். மறுபடியும் மறுபடியும் உன்னை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் என்று சொல்லும்போது, இதற்கு முன்னாடி என் தேவன் ஒருக்க கட்டி இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடியும் கட்டி இருக்கிறாரு. ஆனால் இடிக்கப்பட்டுட்டோம், ஏதோ ஒரு காரியத்தில் இடிக்கப்பட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு நல்ல ஜப அனுபவத்தை தந்திருந்தாரு, நல்ல ஆவியில நிரம்பி ஜபிக்கிற ஒரு ஜப அனுபவத்தை தந்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஜபிக்க முடியல. ஆமென். இதுக்கு முன்னாடி நீ நல்ல பைபிளை தியானிக்கிற ஒரு ஆத்மாவா இருந்த, ஆனா பைபிளை எனக்கு தியானிக்க முடியல, இடிக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், முன்னாடி இருந்த நிலைமை, ஆமென், மறுபடியும் நான் கட்டுவேன், உன்னை கட்டுவேன், ஆமென், நீ கட்டப்படுவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கட்டப்பட்டதும் இடிக்கப்பட்டதும். ஆண்டவருடைய அன்புல பல மணி நேரங்கள் போயிருந்து காத்திருந்து ஜபிச்சிருப்ப. ஆனா இன்னைக்கோ உன்னுடைய ஜபம், தேவ அன்பு எங்க போச்சு? ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பாஸ்டர், என் வாலிப பருவத்தில் எல்லாம் நான் ஆவியில் நிரம்பி ஜபிப்பேன், ஆனால் என் வீட்டில் வசதியான ஒரு குடும்பத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க ஆண்டவரை அறியாத குடும்பம், ரொம்ப சொத்து, வெளிநாட்டில் நல்லா சம்பாதிச்சாரு, அதனால் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவும் ஒரு ஆவிக்குரிய பாஸ்டர். அவங்க பாஸ்டர் பையன் நல்ல பையன், வசதியான பையன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிச்சிருக்காங்க. இந்த சகோதரி அங்கே போன பின்பதாக வசதியிலே நல்ல, பணத்திலே நல்ல திளைக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடுச்சு, ஆண்டவர் ஆராதிப்பது போயிருச்சு, தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு பாருங்க, 2 பிள்ளைகள் ஆகுது. பிள்ளைகள் ஆன பிறகு புருஷனருக்கு ஒரு வியாதி, குடும்பத்தில் எல்லாம் இழந்து 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 நடு தெருவில் வந்து இப்போ இயேசுவேன்னு முழங்கால் போட்டு ஜெபிச்சா ஜெபிக்க முடியலை. அந்த சகோதரி ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் அபிஷேகம் பெற்ற நபர், நான் ஞானஸ்நானம் பெற்ற நபர், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியலை. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். என்ன வேண்டாம்? எதுவுமே வேண்டாம். எனக்கு நல்லா ஜெபிக்கணும், எனக்கு நல்ல அந்த ஆண்டவரோடு கூட நான் இருந்த அந்த ஐக்கியம், எப்பவும் சபையிலே போயிருந்த அழுது அழுது ஜெபிக்கிற அந்த ஒரு ஐக்கியம் எனக்கு வேணும். அது மட்டும் எனக்கு போதும், அது இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட அனுபவத்தை இழந்து வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்னையில இருந்து பல மணி நேரம் ஜெபிப்பீங்க, பல மணி நேரம் காத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு இந்த இடத்துல ஊற்றுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி இருதயம் போட்டி ஆண்டவர் நோக்கி அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு அபிஷேகம், இயேசுவே கூப்பிடுகிற அபிஷேகம் உன் மத்தியில இறங்கி வருகிறது. பல மணி நேரங்கள் நீ அழுது அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம், எஸ் ஃபயர் பத்துகோய், எஸ் ஃபயர் உன் மேல ஊற்றப்படுகிறது. ஓ ராஷா காலா ரீமாலாபா ராஷா காலாரா. ஆமென், ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையும் கட்டப்படணும்னு ஆசை. உடைக்கப்பட்ட ஒரு மனுஷன், என் வாழ்க்கை கட்டப்படாதா, என் வாழ்க்கை நல்லா இருக்காதா, இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசை. ஆனா நம்ம இடிக்கப்படுவதற்கான சில காரணங்கள் உண்டு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், இடிக்கப்படுவதற்கான காரணங்கள் உண்டுப்பா அப்படின்னு. நான் அப்போ ஆண்டவரே சொல்லித்தாங்கப்பா, அந்த இடத்துல என்ன தேவை அதை சொல்லித்தாங்க அப்படின்னு ஆண்டவருடைய பாத்துல காத்திருந்தேன்.
காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, நாணல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாணல் செடியை குறித்து ஆண்டவர் எனக்கு முன்பதாய் காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சுருக்கமாக டக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஒன்று, இந்த நாணல் பாருங்க சேற்றில் இருந்து வளரும். தண்ணியில் தான் கிடக்கும், ஆனால் சேற்று அதை வளர்றது வேற இருக்கிற இடம் எங்கே இருக்குது? சேற்றுக்குள்ளாடி. வசன ஆதாரம் எடுத்துடுங்க. யோபு 8வது அதிகாரம் 11வது வசனம். யோபு 8:11. சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? அல்லேலூயா. நாணல் செடிக்கு வேர் சேற்றில் தான் கிடக்கிறது. ஓங்கி வளர்ந்தாலும் அதனுடைய குணம் அந்த சேற்றின் குணம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாணல போல இருக்கிறீங்க. அதனால தான் அந்த சேற்றுக்குள்ளந்து வர்றதுனால அந்த சேற்றின் குணாதிசயம் உங்ககிட்ட இருக்குது, அந்த மண்ணின் குணாதிசயம் உனக்குள்ள இருக்குது. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால மண்ணின் குணாதிசயம் உனக்குள்ள இருக்குது. அந்த சேற்றின் குணாதிசயம் இருக்கிறபடினால நீ அடிக்கடி உடைக்கப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 69வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும்போது, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கி விட்டார். ஒரு முறை தூக்கி விட்டாரு, ஒரு முறை தூக்கி விட்டாரு, சேற்றிலிருந்து தூக்கி விட்டாரு. ஆனா இந்த பன்றியை கழுவி வச்சாச்சுன்னா அது மீண்டும் எங்க போகும்? சேற்றுக்குள்ள போய் புரள்றது மாதிரி போய் புரண்டு என்னாச்சு, எல்லாவற்றையும் இழந்து ஒரு இளைய குமாரனை போல நம்முடைய வாழ்க்கை. அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர், பிள்ளை தரித்திரன். அப்பா நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிற தெய்வம், ஆனால் பிள்ளை வியாதி. அப்பா சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறாரு, பிள்ளை சாபத்திலே சாபத்தின் அடையாளத்துக்குள்ளும் கிடக்குது. ஏன்? உடைக்கப்பட்ட அனுபவம். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த சேற்றின் அனுபவம் நமக்குள்ள வேண்டாம். அந்த ஆதாமுடைய அந்த சாயல், அந்த சுவாபம் நமக்கு வேண்டாம். நமக்காக ஒரு தேவ சாயல் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துடைய சாயல் வரணும்னு விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, அந்த சாயல் எனக்கு வேணும்பா, அந்த சாயல் எனக்கு வேணும்பா. நான் கட்டப்படணும், நான் கட்டப்படணும். இடிக்கப்படுவதற்காக அல்ல, நான் கட்டப்படுவதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறப்பா. என்னை கட்டுங்கப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த நாணலை குறித்து பார்க்கும்போது, இந்த நாணல் தண்ணீரில் அசைகிற நாணல். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்போது, தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல. இந்த நாணல் தண்ணீரில் அசையும். தண்ணீர் என்பது, நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன், அதனால் ஸ்பீடாக போகிறேன், சரியா? நிறைய வசன ஆதாரங்கள் இருக்குது, இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்குது. ஒரு 5 நிமிடம் ஜெபம் நடத்தாண்டாமா? அல்லேலூயா. தண்ணீர்னு சொல்லும்போது உபத்திரவம், பிரச்சனை, நெருக்கங்கள், பாடுகள் நம்மளை நெருக்கும் போது இந்த நாணல் என்ன பண்ண தெரியுமா? தாங்க முடியாத வண்ணமா அசைஞ்சு கொடுக்குது. அப்படி ஆண்டவரை விட்டு அப்படியே ஒதுங்கி கொடுக்குது. இனி ஆண்டவர் வேண்டாம், எனக்கு உபத்திரம் வந்துருச்சு, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு போராட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறதுனால நீங்க உடைக்கப்படுகிறீர்கள். பேதுரு கடலந்து பார்க்குறாப்புல, ஏச நடந்து வர்றாப்புல, ஐயரே நீருன்னு சொன்னா நடந்து வரட்டுமா? வாப்பா. தண்ணீரில் நடக்கிறான். தண்ணீரில் நடக்கும்போது, முதல்ல தண்ணீரில் நடக்கும்போது மூழ்கி போகலை, ஆனால் எப்போ அந்த தண்ணீரை பார்த்து பயந்தானோ, அல்லேலூயா, அப்போ அந்த இடத்துல மூழ்கி போகிறான். நான் ஒன்று சொல்கிறேன், தண்ணீரில் நாணல் அசைவது போல பிரச்சனையை பார்த்து அசையாத. அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள திடமனதாயிரு. அல்லேலூயா, ஆமென். உனக்கு வறட்சி வந்தாலும் சரி, நீ அசையாத ஒரு ஆத்மாவா நீ இருப்பேன்னு சொன்ன. அல்லேலூயா. ஏன்னா நீ தண்ணீர்களில் கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும்
உனக்கு விரோதமாக வந்தாலும் நான் கொடியேற்றுவேன். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. சீமோன்னு சொல்லிய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாணல் என்று அர்த்தம். சீமோன் சொல்கிற பேருக்கு அர்த்தம் நாணல், அவன் அசைகிறவன். அதனால தான் ஆண்டவர் அவனுடைய பேரை மாற்றி பேதுருன்னு வச்சார். பேதுருனா பாறை என்று அர்த்தம், அதாவது தைரியமானவன். அல்லேலூயா. அந்த பேதுருவாட்டு நாம் மாறணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாணலாக இருக்க ஆண்டவர் விரும்பல. அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் என்ன ஒரு பாறையா மாற்றுங்கப்பா, என்ன ஒரு பேதுருவா மாற்றுங்கப்பா, என் மேல உடைய அபிஷேகத்தை வைங்கப்பான்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரச்சனை வந்தவன் அப்படியே ஆண்டவரை விட்டு தூரம் போறது. நகோமி பெத்லகேமில் இருக்கும்போது நல்லா ஆசீர்வாதமாக இருந்தா. ஆனால் பெத்லகேமில் என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. உடனே இவா பாருங்க, அப்பத்தின் வீடாகி பெத்லகேமில் இருக்க வேண்டிய நகோமி எங்கே பார்க்குறா? மோவாப்பு பார்க்குறா. மோவாப்பு செழிப்பாக இருக்குது, ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆனால் இவா என்ன பண்ணுறா? தன்னுடைய புருஷனாரையும் கூட்டிட்டு 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு எங்கே போகிறா? மோவாப்புக்கு போகிறா. அங்கே போய் மோவாப்பில் போய் என்ன பண்ணுறாப்புல? தன்னுடைய 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கு அங்கே திருமணம் பண்ணி வைக்கிறாப்புல. அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? போகும்போது செழிப்பு தான், ஆனால் அந்த இடத்துல போன பின்பதாக முதலாவது கணவனை தொலைக்கிறா, 2வது 2 பிள்ளைகளையும் தொலைக்கிறா. 2 பிள்ளைகளையும் தொலைத்துட்டு 3 பேர் விதவியா அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மருமகள் விட்டுட்டு போறா, ஒரு மருமகளை கூட்டிட்டு திரும்ப வரா. எங்க வர்றா? பெத்லகேமுக்கு வர்றா. பெத்லகேமுக்கு வரும்போது சொல்றாப்புல என்னது? நான் நிறைவாய் போனேன், குறைவாய் வந்தேன். அல்லேலூயா. நீ இருக்கிற இடம் பெத்லகேம். சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மாறும், நிச்சயம் மாறும். ஏன்னா கர்த்தர் வாங்க கூட இருக்கிறாரு. ஆமென். சத்துரு சொல்லுவான் உன் பிரச்சனை மாறாதுன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் பிரச்சனை மாறும். நீ இருக்கிற இடம் சரியான இடமா இருந்தா, ஆமென், அபிஷேகம் இருக்கிற இடத்துல நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற உனக்கு விடுதலை உண்டு. ஆனா அந்த இடத்தை விட்டு நீ வேற ஒரு இடத்துக்கு போகாத. நீ வேற இடத்துக்கு போனா உன் வாழ்க்கையில உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகும். அல்லேலூயா. அவ மறுபடியும் கட்டப்படுறா. எப்படி கட்டப்படுறா? ஒன்றும் இல்லாமல் வரா. எங்கே வரா? பெத்லகேமுக்கு. ஆண்டவர் உன்னை கட்டும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 3வதாக இந்த நாணல் தலை குனிகிற ஒரு அனுபவம். ஏசாயா 58:5 படிக்கும்போது, நாணல் போல தலை குனிவது எனக்கு பிரியமோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. பிறர் முன்னிலையில் என்னால் முடியாது, என்ன கொண்டு இது முடியாது. இந்த இயலாமையை வெளிப்படுத்துகிறது. முடியாது, முடியாது. நான் ஒன்று சொல்றேன், உன்னால முடியாதா இருக்கும், உன்னை படைச்ச ஆண்டவரால முடியும், நிச்சயம் முடியும். உன்னை அழைத்தவரால முடியும். உன்னால முடியாத காரியத்தை உன்னை படைச்ச ஆண்டவர், உன்னை அழைச்ச ஆண்டவர், உன்னை உருவாக்கின ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவாரு. அல்லேலூயா. அந்த நம்ப, அத விசுவாசி. நீ விசுவாசித்தா மாலை போல இருக்கிற பிரச்சனையும் ஒரு மெழுகு போல உனக்கு முன்பதாய் உருகி விழுகிறத பார்ப்ப. அல்லேலூயா. உன்னால முடியலன்னு சொல்லி நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால முடியுங்க. முயற்சி பண்ணி பார்க்கிறேன், என்னால முடியல. முயற்சி பண்ணி பார்க்கிறேன், என்னால முடியல. குடும்பம் உடைக்கப்படுவதற்கு நீயாக முயற்சி பண்ணி பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை நம்புவது. ஆனா ஆண்டவரை நம்பு, காத்திரு. நீ விரும்புகிறது அவரால் வரும். அவருடைய பாத்திர காத்திருக்க வாழ்க்கையில் ஜெயத்தை நீ பார்ப்ப. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. சாரா என்ன பண்றா தெரியுமா? காத்திருந்து பார்க்கிறா, முடியல. உடனே சொல்றாப்புல, படிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1-2. அவளுக்கு வீடு கட்டப்படணும், இடிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அவ சொல்ற ஆதியாகமம் 16:1-2. சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். அடிமை பெண் மூலமாய் என்னால முடியாது, அடிமை பெண் என்னால முடியாது,
அடிமைப்பெண். ஏன்னா வீடு கட்டப்படணும், இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது, என் வீடு கட்டப்படணும். அடிமைப்பெண், அவளுடைய எண்ணம் எல்லாம் அடிமைப்பெண், அடிமைப்பெண், அடிமைப்பெண். அதே போல பாருங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம் முதல் படிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாள், அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும். அவளுக்கு என்ன என்னது? அவனுக்கு என்ன? அவளுக்கு என்ன என்னது? அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படும். நான் சொல்றேன், கர்த்தர் வீட்டை கட்டாராயில், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம் வருதா? நீ எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியாதான் முடியும். நீ எடுக்கிற முயற்சி எல்லாம் உன் வாழ்க்கையில உடைக்கப்பட்டதா முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு சகோதரி நாகர்கொல்லத்து கடந்து வர்றாங்க. பிள்ளை இல்லாமல் இருந்த உடனே, சரி இனி நம்ம ஒரு பிள்ளை எடுத்து வளர்ப்போம்னு சொல்லி ஒரு பிள்ளை எடுத்தாங்க. அந்த பிள்ளை எடுத்துகிட்டு வந்தது பிறகு அந்த பிள்ளைய பார்த்திங்கன்னா வளர அந்த பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த சகோதரி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வருவாங்க பாருங்க, ஓன்னு அழுவாங்க. என் வாழ்க்கையில் இப்படியாவது ஒரு சந்தர்ப்பம், கர்த்தரால் தான் முடியும். நீயா எடுக்கிற முயற்சி உனக்கு தோல்வியா முடியும். ஆண்டுடைய பாத்துல காத்திருந்து பாரு, ஆண்டுடைய பாத்துல காத்திருந்து பாரு. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்தர ஆத்மாவே, நீ காத்திரு ஆத்மாவே, நீ காத்திருக்க நீ விரும்புகிறது அவராலே வரும் அவராவலே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா நெறிந்த நாணல். இந்த நாணல் செடி டக்குன்னு முறிஞ்சிடும். நெறிந்த நாணலாம் நெருங்கி அது ரொம்ப நெருக்கத்தில் ஒடிஞ்சிடும். பலன் இல்லாதது, நம்பிக்கை இல்லாத வண்ணமாய் ஒடிந்து கிடக்கிற ஒரு அனுபவம். ஏசாயா 42:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நெறிந்த நாணலை முறியாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை இழந்து இனி தற்கொலை தான், என்னால் ஜெயிக்க முடியாது. ஒரு சகோதரி சொன்னாப்புல பாருங்க, தாயார்கிட்ட சொல்லிட்டு, அம்மா இந்த எக்ஸாமில் மட்டும் நான் தோத்தேன்னு வச்சுடுங்க, நான் வீட்டுக்கு வர மாட்டேன், சரியா? ஃபோன் பண்ணி சொன்ன ஒரு காரியம். நான் அந்த சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏம்மா ஆண்டவரை நம்புமா, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். தோற்றுக்கொள்றது அதே சகோதரி ஆண்டவர் உயர்த்தி பாருங்கள். இன்னைக்கு சவுதி தேசத்தில் வந்து கவர்மெண்ட்டில் நர்ஸாக இருக்கிறப்பல நல்ல சம்பளத்தில். நான் சொல்கிறேன், முடிச்சிட்டு பெதஸ்தா குளத்தங்கரில் ஒரு மனுஷன் கடந்துட்டு பாருங்க, என்னால் முடியாது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம். அல்லேலூயா, 38 வருஷம் ஒரு நிறைந்த நாணலை போல ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில கிடந்த அந்த மனிதனுக்காக நிறைந்த நாணலை முறியாதவ, மங்கேறுகிற திரி அணையாதவ, கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்காக இறங்கி வந்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவன் நீ எழும்புன்னு சொல்லி, உனக்கு சுகம்னு சொல்லி, உனக்கு ஆரோக்கியம்னு சொல்லி, படுக்கை எடுத்துட்டு போன்னு சொல்லி, இன்னைக்கு நான் சொல்றேன், அதே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஏன்னு தெரியுமா? 3 நாளைக்குள்ள என்னை இடிச்சு போடுங்க, 3 நாளைக்குள்ள நான் கட்டுவேன்னு சொல்லி கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு 3வது நாள்ல உனக்காக நீ கட்டப்படும்படியாய், நீ உயிர்ப்பிக்கப்படும்படியாய், நீ விடுவிக்கப்படும்படியாய் அவர் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். யாரும் மௌனமா இருக்கக்கூடாது, யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. கண்களை இறுக மூடி, இன்னைக்கு ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல முழுவதுமாய் பற்றி எரிய போகிறது.
மேல் வீட்டறையில எப்படி ஒரு அபிஷேகம் இறங்கினதோ அதே போல ரெட்டிப்பான ஒரு மகிமை இன்னைக்கு இந்த இடத்துல இறங்கி வரப்போகிறது. இன்னைக்கு நீ நிறைந்த நாணல் அல்ல, ஆமீன். இன்னைக்கு நீ பற்றி எறிகிற ஒரு அபிஷேகமாய் மாறப்போகிறாய், ஆமீன். அக்கினி ஜுவாலையாய் மாறப்போகிறாய். இன்னைக்கு அனைவருடைய வியாதிகள் மாறப்போகிறது, அனைவருடைய ஜெபத்திலே அற்புதங்கள் நடக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி எல்லாரும் நாவ திறந்து எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிங்க பாப்போம். ஊக்கமாய் ஊக்கமாய் யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல, இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. நீ ஆவியிலே போராட வேண்டிய நேரம், யுத்தம் பண்ண வேண்டிய நேரம், இது போராட வேண்டிய நேரம். நீ போராடு சகோதரி. மேல இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் விடுகிறது, ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும். உன் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், உன் பிள்ளைகள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி சாபமிட்ட மனிதனுக்கு முன்பதாய் உன் பிள்ளை வாழ்ந்திருக்கிறத பாப்ப, உன் பிள்ளை உயர்ந்திருக்கிறத பாப்ப, உன் பிள்ளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. கர்த்தருடைய அபிஷேகம் உன் பிள்ளைகள் மேல இறங்குகிறது. இந்த இடத்துல நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளைகளை ஒரு அபிஷேகம் விடாத விடாத பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். வானம் திறந்தாயிற்றுமா, வானம் திறந்தாயிற்று. உன் மேல ஒரு அபிஷேகம் பற்றி எரியும்படியா வானம் திறந்தாயிற்று. ஜெபே ஜெபே விடாத. ஹalleluya. ஓ ரீமாலா ராஷாகாலாரா. இதுவரை கண்டிராத, இதுவரை பெற்றிராத மகிமை ஆமால இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆமென், ஆமென். இதுவரை கண்டிராத மகிமை ஒரு விடுதலையை காண்கிறாய், ஒரு விடுதலையை காண்கிறாய். ஆவிகளை உணர்கிறேன். அநேகரை சுற்றில ஒரு அக்கினி மகிமை. எஸ் டச் ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தினாலே உன்னத அபிஷேகம், உன்னத அபிஷேகம். எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எஸ் பெற்றுக்கொள். இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. நீ கட்டுவாய், நீ கட்டுவாய். நீ கட்டுவது எதுவோ அது கட்டப்படும், நீ கட்டுவது எதுவோ அது கட்டப்படும், நீ கட்டவழ்ப்பது எதுவோ அது கட்டவழ்க்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஜெபி ஜெபி ஊக்கமாய் ஜெபி. ஆமென். ஹalleluya. ஓ ரீமாலா ராஷாகாலாரா. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. நீ காற்றை காண மாட்டாய், நீ மழையை காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆதியிலே இருந்த அன்பு பெற்றுக்கொள்ளுமா, ஆதி இருந்த அபிஷேகம் கர்த்தர் சொல்லுகிறார், பெற்றுக்கொள். ஆமென், பெற்றுக்கொள். ஆமென். உன்னை கொண்டு அநேக ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாய் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். எஸ் ஃபயர், எஸ் ஃபயர், எஸ் டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தேவ அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ ரீமாலாமா லீமா ராஷாகாலா ரீபாலாபா ரீபாலாபாரா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமா இறக்கிறார்கள். இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உன் வீட்டில் உரிமையான பட்டயத்தோடு கூட தேவ தூதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆவியானவருடைய கரம் உன்னை தொடுகிறது. தேவ ராஜ்யம் உன் மேல பலமாய் இறங்கி வருகிறது, பலமாய் இறங்கி வருகிறது. தேவ ராஜ்யம் பலமாய், பலமாய் இறங்கி வருகிறது பார்க்கிறேன். பலமாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய். எஸ் ஃபயர். ஒவ்வொரு பிள்ளைகளும் பலமாய். ஓ ரீபாலா ராஷாகாலா ரீமாலாபாரா. நாவ திறந்து போராடி ஜெபம், நாவ திறந்து போராடி ஜெபம். அற்பமா எண்ணப்பட்ட உன்னை, அற்பமா எண்ணப்பட்ட உன்னை, ஆமென், அற்பமா எண்ணப்பட்ட உன்னை, ஆமென், கூர்மையான கருவியாய் நான் மாற்றுகிறேன். இந்த நாளினோட ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது, மாற்றம் உண்டாகிறது. தள்ளப்பட்ட கல் தலைக்கு மேலே கல்லாகிற்று. தள்ளப்பட்ட கல்லே, தள்ளப்பட்ட கல்லே உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், 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 ஆமென். ஓ ரீபாலா ராஷாகாலா ரீமாலாபாரா. அநேகர் இழந்து போன கிருபைகளை பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறேன். இழந்து போன கிருபைகள் இறங்கி வருகிறது, இழந்து போன கிருபைகள், இழந்து போன ஜபாவி, இழந்து போன ஜபாவி, இழந்து போன ஜபாபிஷேகம் பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓ ரீபாலா ராஷாகாலா ரீமாலாரா. ஓ ரிமாலமா ரபோ ஷபலமா லிமாலபா ரபரா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி,
வலது கரத்தை பரத்துக்கு நேரம் உயர்த்தி கண்களை இறுக மூடி நாவை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தினாலே உன்னை நிரப்ப போகிறார். ஆமென். அபிஷேகத்தில் நிரப்ப போகிறார். ஆமென். நீ சீமோன் அல்ல, நீ பேதுரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காத்திருந்த பேதுருவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது போல, காத்திருந்த பேதுரு மேல ஒரு வல்லமை இறங்கினது போல இந்த இடத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் மேல இன்னைக்கு ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது. இனி எதை கண்டு நீ சோர்ந்து போக மாட்டாய். எதை கண்டு சோர்ந்து போக மாட்டாய். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உன் மேல வைக்கிறேன். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறாருமா, கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார். எஸ் ஃபயர், கர்த்தர் நிரப்புகிறார். ஒரு அபிஷேகம், ஃபயர், ஃபயர். ஒவ்வொருவரையும் எஸ் பெற்றுக்கொள்ளுமா இயேசு நாமத்தினாலே. விடாத கரங்களை தட்டி போராடி சோமன, கரங்களை தட்டி போராடி சோமன. யாரும் மௌனமா இருக்க கூடாது, யாரும் மௌனமா இருக்க கூடாது. ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது, ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென், 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 ஆமென். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத ஆத்துமாவே, பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகாத. உன்னை ஆண்டவர் உருவாக்குகிறார். இந்த பிரச்சனை தான் உன்னை உருவாக்குகிறது. ஒரு கூர்மையான கருவியாய், ஒரு கூர்மையான கருவியாய். எஸ் பெற்றுக்கொள். ஓ ரிபாலா ராஷாகாலா ரிமாலா ராலாபா ராஷாகாலாரா. ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய மகிமை. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேரா உயர்த்தி நம்முடைய ஆவியின் வல்லமையினால் வரங்களினால் நிரப்பணும் சொல்றவங்க இன்னைக்கு என்ன நீதியின் ஆயுதமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நாவை திறந்து சொல்லுங்க பாப்போம். என்ன நீதியின் ஆயுதமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன நீதியின் ஆயுதமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நாவை திறந்து, நாவை திறந்து நீ சொல்ல 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 உன் மேல எனக்கு ஒரு அபிஷேகம். இன்னும் நீ வியாதியஸ்தர்கள் மேல கையை வைக்கும் போது ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென். இருக்கிறவரோ வருகிறவர் சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் இருக்கிற உன்னத அதிகாரம், உன்னத அதிகாரம். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவா, சத்துருடைய சகல வல்லம் மேற்கொள்ளவா உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தவில்லை. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறைத்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் சேத்தில் வைக்கிறேன். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆமென், ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அதை நிரப்புகிறார். பெற்றுக்கொள். ஆமென். உன் குடும்பத்தை சுற்றி சூழ்ந்து போராடுகிற மந்திரங்கள், வெள்ளி சூனியங்கள், செய்வனை கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஒரு விடுதலை நாய், ஒரு விடுதலை நாய். வானம் திறந்தாயிற்று. வல்லமை பெற்றுக்கொள். வானம் திறந்தாயிற்று. ஒரு அசைவு, ஒரு அசைவு. மேல் வீட்டாரையிலே நடந்தது போல ஒரு அசைவு, ஒரு மகிமை. ரிசீவ். ஆமென், 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 ஆமென். ஹalleluya. ஓ ரிமா லமா ரிமா லபா ரபோ ஷபா லபா லபா ரபரா. ஆமென். இயேசுவோட நாமத்தை தொட்டது போல அநேகரோட நாமம் தொடப்படுகிறது. நாமம் தொடப்படுகிறது. ஆவியானோட கரத்தினால் தொடப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நாவில் அக்கினிமயமான வார்த்தைகள், அக்கினிமயமான வார்த்தைகள் பெற்றுக்கொள். ஆமென், ஆமென், ஆமென். அபிஷேகிக்கிறார். சகோதரன் அபிஷேகம் பண்ணுகிறார். வாஞ்சிதாயலவா பெற்றுக்கொள். வாஞ்சிதாயலவா நாவில் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவா உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஓ ரிஷாகாலா ரிமாலா ரகாலாரா ரிமாலமோ ஷிடரமோ ஹடரா. ஆமென், ஆமென். ஓ ரிஷாகாலா ரிமாலாபாரா ரிமாலமோ ஹடரமோ ஷபலபலபலபரா. ஆமென், 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 ஆமென். இப்ப இரண்டு கரங்களையும் கூப்பி முடிக்க போற. இரண்டு கரங்களையும் கூப்பி. யாரும் ஜெபிக்க வேண்டாம். உணர்ந்து பரலோக தேவனை மாத்திர நோக்கி பாருங்க. அன்னாளுடைய இருதயம் ஏங்கினது போல ஒரு ஏக்கம் மட்டும் உனக்குள்ளது வரட்டும். இன்னைக்கு நீ என்ன ஜப குறிப்பை இந்த இடத்துல கொண்டு வந்தாயோ அந்த ஜப குறிப்பு இஸ்ரவேலின் தேவனாலே உனக்கு ஆக கடவுது. ஆமென். நீ நாவை திறந்து ஜபிக்காண்டா. ஒரு ஏக்கம், பெருமூச்சு, உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற பாரம் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வரட்டும். அது கண்ணீராய் வெளிப்படட்டும், கண்ணீராய் வெளிப்படட்டும். நாவை திறந்து ஜபிக்காண்டா. அப்படியே கண்ணீராய் வெளிப்படட்டும். அழு, அழு. ஆண்டவர் நோக்கி அழுமா, ஆண்டவர் நோக்கி அழுமா.
உன் அழுகையின் சத்தம் கேட்கிற கர்த்தர். சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர். உன் கண்ணீரை துருத்தியில் நான் வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் மறந்து போகிறதற்கு மனிதன் அல்ல என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மனிதன் அல்ல. உன் கண்ணீரை மறுகடந்து போவதற்கு நான் மனிதன் அல்ல. நான் கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்போ விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், 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 ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வறுமையை மாற்றுகிறேன் என்று சொல்லி, உன் வறுமையை மாற்றுகிறேன் என்று சொல்லி வறுமையான அனுபவத்தை இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த இரவு நேரத்திலே ஆமென் உன்னத வல்லமையினாலே உன்னை தொடுகிறார். எஸ் பெற்றுக்கொள். உன்னத வல்லமையினாலே உன்னை நிரப்புகிறார். இந்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் மாறுகிறது. வறுமைகள் மாறுகிறது. நிறைவு, நிறைவு, நிறைவு. கரங்களை தட்டி நிறைவை பெற்றுக்கொள். நிறைவு உன்னதத்தின் நிலந்து வருகிற நிறைவு. ஓரி பலாரா ஷகலரா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் அகமகிழ்வே. வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா, 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 என் நீதி. நாம திறந்து எல்லாரும் சொல்லமா. ஏசையா, 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 என் நீதி நீர். ஏசையா, யெகோவா சிக்கனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லமா. யெகோவா சிக்கேனோ